சாயில் டெஸ்ட் முடிச்ச கையோட நம்ம பண்ணுற முதல் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைன் தான். அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனில் நம்ம இன்னைக்கு ஃபவுண்டேஷன் டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபவுண்டேஷனில் நிறைய விதமாக செலவாகும். எப்படிலாம் நம்ம பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், எந்தெந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணால் நம்ம பட்ஜெட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் சீரிஸ் எபிசோட் 2. நான் உங்கள் சரண் மயில்நாதன். வெல்கம் டு த வீடியோ. ஆக்சுவலாக பட்ஜெட்டை ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனால் குறைக்கவே முடியாது. நம்ம ஃபவுண்டேஷனில் பட்ஜெட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான முழு கண்ட்ரோலும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கையில் தான் இருக்குது. நம்ம பட்ஜெட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறச்ச நம்ம ப்ராசஸ் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை படிக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நம்ம சாயிலோட ஸ்ட்ரென்த் ஒரு மீட்டருக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டேபிளாவோ இல்லை கிராஃபாவோ நமக்கு என் வேல்யூவில் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்காம அவர் சில விஷயங்களை செக் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நமக்கு வாட்டர் டேபிள் எங்கே வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சப்போஸ் அவங்க 10 மீட்டர் வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளார வாட்டர் டேபிள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிராஃபில் வந்து அதை குறிப்பிட்டிருப்பாங்க எந்த இடத்துல வாட்டர் டேபிள் வருது அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் நமக்கு வாட்டர் டேபிளுக்கு கீழே வந்து அவங்க ஃபவுண்டேஷனை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிவாட்டரிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்குண்டான லேபர் சார்ஜஸும் அதிகமாக செலவாகும். இது இல்லாமல் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேபிள் கீழே நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது நம்மளோட கான்கிரீட்ல போரசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த போரஸ் வழியா வாட்டர் டேபிள் கீழே இருக்கிறதுனால தண்ணி உள்ள போய் ஸ்டீலை கரோட் பண்ணி ஃபவுண்டேஷனோட லைஃப் டைம் குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு சாயிலோட ஸ்ட்ரென்த் வாட்டர் டேபிளுக்கு மேலே எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நமக்கு அந்த இடத்துல நல்ல சாயில், ஓரளவுக்கு டீசெண்டான சாயில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல நம்மளோட ஃபவுண்டேஷனை பிளேஸ் பண்ற மாதிரி டிசைனும் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் கீழே தான் நமக்கு எந்த இடத்துல அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் சாயிலோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால தான் அவங்க அங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற சாயிலில் தான் நம்ம ஃபவுண்டேஷன் சின்னதாக போட்டால் போதுமானதாக இருக்கும். ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சாயில் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம எடுத்துமே ஃபவுண்டேஷன் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பெருசாக தான் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டிவாட்டரிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்குண்டான லேபரை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் வந்து டேலி ஆகிடும். பெரிய லெவலில் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வராது. அட் த சேம் டைம் இது எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், இது செக் பண்ணி பார்ப்பாங்க ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நமக்கு ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே வந்து சாயில் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அதாவது வாட்டர் டேபிளுக்கு மேலே சாயில் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும், வாட்டர் டேபிள்லையும் நல்லா இருக்கும், வாட்டர் டேபிள் கீழேயும் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து எல்லா சாயில் கண்டிஷன்லையும் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இன்கேஸ் நமக்கு அந்த மாதிரி சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றத சொல்கிறேன். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். பொதுவாக நம்ம ஒரு வீடை ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 2 மெத்தடில் தான் நம்மளால ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ண முடியும். ஒன்று லிமிட் ஸ்டேட் மெத்தட், இன்னொன்று ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். இந்த 2 மெத்தட்ல எது எக்கனாமிக்கலான மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான். லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் எக்கனாமிக்கலான மெத்தட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை கம்பேர் பண்ணுறச்சு. சரி, ஓகே. இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பில்டிங்கோட ஒட்டுமொத்த லோட் அண்ட் அதில் வரப்போகிற லைஃப் லோட். பில்டிங்கோட ஒட்டுமொத்த லோட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம், பீமு, ஸ்லாபு, ஸ்டேர் கேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிங்கு, டைல்ஸ் போடுறோமா, கிரானைட் போடுறோமா, மார்பிள் போடுறோமா, இதை கண்டுபிடிச்சி அதனோட வெயிட் என்னவோ அதை அப்ளை பண்ணிட்டு வர்றது தான் நம்ம வந்து டெட் லோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதில் வரப்போகிற ஹியூமன் லோட், அதாவது அதில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதில் எத்தனை ஹியூமன்ஸ் இருப்பாங்க, டேபிள் வரும், சேர் வரும், அதுக்கப்புறம் லைட்ஸ் இருக்கும், கபோர்ட் இருக்கும், வார்ட்ரோப் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை லைவ் லோட்னு சொல்லுவோம். ஸோ அதையும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் இன்ட்டு 1.5% வந்து பண்ணிடுவாங்க. அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மடங்கு 1.5 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு சாயில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாயில் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 150 வருது அப்படின்னா நமக்கு வந்து 3 மடங்கு அதை வந்து கம்மி பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் மேண்டேட்ரி. அதாவது சாயில் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 3, லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு வந்து 1.5 டைம்ஸ் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கு. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் இருக்கா, நம்ம கட்ட போகிற பில்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் டு நெக் வந்து டிசைன் பண்ணுவார். அதாவது ஒரு கிரேட் ஆஃப் கான்கிரீட்
காங்கிரீட்டை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கிரேட் ஆஃப் ஸ்டீலை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டை ஆஃப் பாரை சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஸ்பேசிங் ஆஃப் பாரை சூஸ் பண்ணுறதுலேருந்து, வால்யூம் ஆஃப் காங்கிரீட்டை சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு வந்து வரும். இப்போ நீங்களே இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பாருங்களேன். கார்னரில் இருக்கிற ஃபுட்டிங்கில் பெருசாக ரியாக்ஷன் வேல்யூ எதுவும் வரல. அதாவது இந்த பில்டிங்கில் ஒட்டுமொத்த லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறமும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணதுக்கப்புறமும் வர வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். இப்போது இந்த பில்டிங்கில் இந்த கார்னர் ஃபுட்டிங்க்கு நம்ம வந்து சாயில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஓரளவுக்கு சின்ன ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணாலே போதும். இதுவே மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது இந்த பில்டிங்லேருந்து வெளியில் வர போகிற, அதாவது எர்த்தாக போகிற லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு சாயில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம எவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அது முழுக்க ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கையில் தான் இருக்குது. நமக்கு வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கே வந்தாலும் கார்னரில் கம்மியான லோடு தான் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றதுனால அந்த இடத்துல சின்ன சைஸ் ஃபுட்டிங் போட்டால் போதுமானது. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் அதிகமான லோடு வந்து கேரி ஆகுது அப்படின்ற காரணத்தினால அந்த இடத்துல பெரிய ஃபவுண்டேஷன் போடுற சுச்சுவேஷன் இருக்கும். இதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளால் வெறும் காங்கிரீட்டோட சைஸை மட்டும் இல்லை, நம்மளால் வால்யூமே குறைக்க முடியும். அதாவது இப்போ ஒரு 6 ஃபுட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 1.5 அடி டெப்த் வந்து போட சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் இந்த காங்கிரீட்டோட வால்யூமையும் குறைக்க முடியும். நம்ம இந்த லென்த் பிரெத்தை நம்மளால் எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்மளால் டெப்த்தை வந்து குறைக்க முடியும். பட் டெப்த்தை குறைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. இப்போது நம்ம ஒரு ஃபுட்டிங் இருக்குது, அதில் வந்து காலம் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா காலமோட டெவலப்மெண்ட் லென்த் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது நம்ம காலம் வந்து டக் லெக் பொசிஷனில் தான் வந்து நம்ம வந்து ஃபுட்டிங்கில் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா. அதாவது வாத்தோட கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பொசிஷனில் தான் நம்ம காலமோட ரீபார் எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுவோம். இதுக்கு கம்ப்ரெஷனில் ஒரு டெவலப்மெண்ட் லென்த்தும் டென்ஷனில் ஒரு டெவலப்மெண்ட் லென்த்தும் இருக்கும். சப்போஸ் அந்த டெவலப்மெண்ட் லென்த்தை நம்ம கொடுக்கல அப்படின்னா பஞ்சிங் ஷியரில், அதாவது 2-வே ஷியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காலமும் ஃபுட்டிங்கும் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்டிங்லேருந்து D/2 டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளோட ஓவரால் டெப்த்தை மெயின்டைன் பண்ணி ஆகும். இதுக்கு நம்ம வந்து டேப்பர்டு ஃபுட்டிங்கோ இல்லை ஸ்டெப்புடு ஃபுட்டிங்கோ வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் ஒரு ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபுட்டிங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காலமோட ரீபார். இதனோட டெவலப்மெண்ட் லென்த் இந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை பொறுத்தும் இந்த டை ஆஃப் பாரை பொறுத்தும் வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தே ஆகணும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 450 mm வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து 1.5 அடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த 1.5 அடி இருந்தால் போதுமானதாக இருக்கும். நமக்கு வந்து இந்த இடத்துல மினிமம் டிஸ்டன்ஸ் 150 mm இருந்தாலே போதும். நம்ம எதுக்கும் வந்து 9 இன்ச்சஸ் எடுத்துப்போம். 150 mmனா 6 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற காங்கிரீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த காங்கிரீட்டை நம்ம ஒரு ஃபுட்டிங்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பில்டிங்கில் ஒரு 10 ஃபுட்டிங் இருக்குது, 12 ஃபுட்டிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் வந்து 3லேருந்து 4 m³ வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 20,000 to 35,000 வரைக்கும் வரும். அட் த சேம் டைம் இப்போ நமக்கு வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து நம்மளால் வந்து கட் பண்ணி எடுக்க முடியல, நம்மளோட டெவலப்மெண்ட் லென்த் வந்து பாஸ் ஆகலை, நம்மளோட டெவலப்மெண்ட் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 600 mm கிட்ட போட சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 2 feet கிட்ட போட சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 feet கொடுத்துட்டு 6 inchesக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் ஃபுட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வர காங்கிரீட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து கட்டி முடிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு வாட்டர் டேபிளுக்கு மேலே ஒரு ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணுறதுலேருந்து, ஒரு லிமிட் ஸ்டேட் மெத்தடை புரிஞ்சிக்கிறதுலேருந்து, ஒரு சாயில் ஸ்ட்ரென்த்தோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி புரிஞ்சிக்கிட்டு ஒரு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை மாற்றுறது, ஸ்பேசிங்கை மாற்றுறதுலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சு எந்த இடத்துல எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு மட்டும் அந்த சைஸுக்கு மட்டும் ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணுறது, அந்த சைஸை கூட எவ்வளோ மினிமலாக நம்ம காங்கிரீட்டை வந்து சேவ் பண்ண முடியுமோ கண்டுபிடிச்சி அதை சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சது வந்து
பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐசோலேட்டட் ஃபுட்டிங், அதில் டேப்பர்டு ஃபுட்டிங்கும் ஸ்டெப்படு ஃபுட்டிங்கும். இன்னும் கம்பைன் ஃபுட்டிங்லாம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரெபிசைடல் ஃபுட்டிங்னு ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேட் யூஸ் பண்ணாமல் வெறும் பீமை யூஸ் பண்ணி கம்பைன் ஃபுட்டிங் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ராஃப்ட் ஃபுட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டயாஃப் பாஸை கம்மி பண்ணுவாங்க. பைல் ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாஃப் பைல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பைல்ஸை கம்மி பண்ணுவாங்க சில இடங்களில் நம்பர் ஆஃப் பைல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி டயாஃப் பைல்ஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து எக்கனாமிக்கலாக கொண்டு வரதுக்கு வேணாம் ப்ராசஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும். பொதுவாக சென்னையில் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 25,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து ஆகிடும் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறதுக்கு. இது எவ்வளோ இருந்தாலும் சரி உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து 1% ஆஃப் த அமௌண்ட் தான் இது வந்து வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுங்கள். என்னடா 25,000 சொல்கிறீங்க, இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு 3-4 m³ ஆஃப் கான்க்ரீட்டை வெறும் ஃபவுண்டேஷனில் சேவ் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு 25,000லேருந்து 35,000 ரூபா சேவ் ஆகிடுது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி. நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்கள் பட்ஜெட்டில் இதுக்குண்டான பட்ஜெட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நம்ம அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி ஸ்டேபிளாக சேஃப்டியாக எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிற ப்ராசஸ்லேருந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்மளால் ஒரு பில்டிங்கோட காஸ்ட்டை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஒரு ஃபவுண்டேஷனில் மட்டும் சின்ன சின்ன ட்விக்ஸ் பண்ணும்போதே நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில். அப்போ எப்படியெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறது பில் ஆஃப் குவான்டிட்டி மெத்தட். அதாவது ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு எவ்வளோ லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணி எடுத்துட்டு, நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான கரண்ட் ப்ரைஸை அதனோட மல்டிப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா வர காஸ்ட் தான் நம்ம பில்டிங்கோட காஸ்ட். இது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டோட கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. மேபி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டோட கம்மியாகவோ இல்லை அதிகமாக தான் இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சிவில் ஒன்லி சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.